வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால், போன வாரம் ஒரு 4-5 நாள் இருக்கும், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். குஜராத் சமாச்சார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் பாகுபலி ஷா அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டார். குஜராத் அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி எழுதி வந்த காரணத்தினால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு கூட சொல்லலை. ஆனால் அமலாக்கத்துறை கைது செய்து ஒரு நபருக்கு உடனடியாக ஜாமீன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அவருக்கு மட்டும்தான் சார் கிடைச்சிருக்குது. ஒருவேளை இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்மளே நினச்சிக்கலாம் சார். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்திட்டு இருக்கக்கூடிய சோதனை, அவங்க எங்கே போகணும், எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது சம்பந்தமாக உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் இருக்குல்ல. நாங்கள் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வார்கள், அவரோடு உடனிருந்தவர் தப்பி ஓடிவிட்டார் இப்படின்ட்டெல்லாம் சொல்றது, இது ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு தோற்றத்தை ஜனங்க மத்தியில் உருவாக்குறாங்களா, இல்லை இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்ப வைப்பதற்கான முயற்சியா, இல்லை நிஜமாலுமே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஷேக்கை இங்க டிஎம்கேக்கும் கொடுப்பதற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விரும்புதா சார்? இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு தான் நான் பாக்குறேன். டெல்லியில என்ன நடந்துச்சோ, சிபு சோரனுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இங்க இனிஷியேட் பண்றாங்க. இது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. புகழேந்தி சார் சொன்னதுல நான் 100% நான் என்டார்ஸ் பண்றேன். 4-5 வருஷம் ஆட்சியை பண்ணிட்டு ஒரு மந்திரி கூட பழைய ஆட்சியில எல்லாரும் சுத்தமான கைகளுடன் இருந்தாங்கன்ற மாதிரி தானே ஒரு நிலை, ஒரு பிம்பம் உருவாயிருச்சு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. விஜயபாஸ்கர் கேஸ் அவர் சொன்னாரு, அது என்ன ஆச்சு? வேலுமணி மேல கேஸ் நடந்துச்சு, இது ரெய்டு நடந்துச்சு, அது என்ன ஆச்சு? சரி, அதெல்லாம் விட்டு இப்ப இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. இது எல்லாமே பல விஷயங்கள் இருக்கு. இது என்னன்னா, இது ஒரு இடி நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு செட் அஜெண்டா வச்சுட்டு தான் செய்யறாங்க. இதுல பின்னாடி கன்விக்ட் ஆகுமா, கன்விக்ட் ஆகாதா? ஏன்னா 90-95% கன்விக்ஷன் ஆனதே கிடையாது இடி கேஸ்ல. ஆகுமா ஆகாதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு விதமான ஒரு பேசு பொருளா மாத்திட்டே வராங்கல்ல. ஒண்ணு இருக்குதோ இல்லையோ ஒரு விதமா பேசு பொருளா மாத்திட்டு வராங்க. அதுதான் அந்த அஜெண்டாவே. அந்த அந்த பிரைமரி அஜெண்டா எப்படியாவது திமுகவுடைய இமேஜ, அதோட இதை ரொம்ப மோசமா சல்லி பண்ணணும், ரொம்ப மோசமா அசிங்கப்படுத்த வேண்டும் பொது இதுல அப்படின்றதுக்கு தான் இப்ப என்ன ஆகுது, எல்லா மீடியாலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நோக்கி நகர்கிறதா அப்படின்ற கேள்வியை இவங்களே விதைக்கிறான். இப்ப அது இது ஒரு நல்ல வெல் செட்டில் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தான் எல்லா இடத்துலயும் அவங்க யூஸ் பண்றாங்க. ஆனா இது கன்விக்ஷன் ஆகுமா ஆகாதான் தெரியாது. சரி, அப்ப ஆகலினா இதனால ஏற்படும் விளைவுகள் அந்த ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு, ஒரு பர்டிகுலர் மாநிலத்துக்கு, ஒரு பர்டிகுலர் மக்களுக்கு, அதுல ஏற்படும் தலைவர்களுக்கு என்ன ஒரு விளைவு ஏற்படும், அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுல இப்ப 1000 கோடி ரூபாய் ஊழல்ன்று முதல் நாள் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பாஜக தலைவர். அடுத்த நாள் இடி ஸ்டேட்மெண்ட் அதே தான் வருது, 1000 கோடி ஊழல். அதுல ₹1-2 கூட குறையல. 1000 கோடி. நீங்க இன்னொரு டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய மீடியாவோட ரிப்போர்ட்ஸ் என்ன, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வந்துகிட்டே இருக்குது. அங்க இன்டிஸ்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டோம், இங்க டிஸ்க் எடுத்துட்டோம். அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீ எப்படிப்பா 1000 கோடின்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுப்பீங்க? ஓகே. அப்ப இது ப்ரீமீடியேட்டட் செட்டப் இது. ஓகே. ஆனா இதுல ஊழல் இருக்கு இல்லன்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓகே. நமக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் அது இருக்கிறத இல்லன்றத ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க தான், இல்லன்றத ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்க டிஃபெண்டர்ஸ். சார், ஆனா இதுல என்னன்னா சார், இப்போ நாங்க இந்த தலைப்பு கூட வச்சதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டேமேஜை ஈக்குவல் பண்றதுக்காக இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு கூட நான் முழுமையாக நம்புகிறேன். அதுக்காக கூட இதை செஞ்சிருக்கலாம். ஆனால் இதில் என்னன்னா, இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு சார். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் அது உடனடியாக பதிவு செய்யப்பட்ட அறிக்கையும் கிடையாது. இந்த அறிக்கையை பதிவு செய்வதற்காக அவங்க கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. அதற்கு பிறகு எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு சொத்து வாங்கியிருக்காங்க, அதனுடைய மதிப்பு இவர்களுடைய வருமானத்தை விட எவ்வளவு அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு அந்த எஃப்ஐஆர் சொல்லிடுது சார்.
சரிங்களா சார்? ஆனா அமலாக்கத்துறையினுடைய அவங்க பதிவு செய்யக்கூடிய அந்த இசிஐஆர்ல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க எந்த ஆங்கிள் இதை விசாரிக்க போறாங்க, எந்த அடிப்படையில இந்த 1000 கோடி நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்கன்ட்டு நமக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்னதை போல ஏற்கனவே இவர் சொன்னாரு, சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இந்த குஜராத் சமாச்சாரனுடைய எடிட்டர் இன் சீஃப் பாகுபலி ஷாவுடைய அரெஸ்ட்டுக்கு எதனால அரெஸ்ட்ன்றும் சொல்லல, அவங்க எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையிலும் சொல்லல. அதனால இவங்களுடையது ஒரு நம்பகத்தன்மைக்கு உரியதாக இல்லாமல் இருக்குதா சார் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய? அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அவங்க இப்ப இடி சிபிஐ பூராமே சென்ட்ரல் ஏஜென்சி இவங்க அபியூஸ் பண்றாங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது. நம்பகத்தன்மை சார் ஒரே ஒரு சின்ன இடைமறித்தல் மட்டும் சார். சார் இதுல என்னன்னா, நீங்க சிபிஐனுடைய எஃப்ஐஆர் கூட பப்ளிக் டொமைன்ல வந்துருது சார். பாத்துறோம். ஆமா, நம்ம அது அவங்க வந்து ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் படி அவங்க போட்டுறாங்க. பட் இவர்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த இசிஐஆர் மட்டும்தான் சார் வெளியிலேயே தெரியாது. ஏன்னா இது எஃப்ஐஆர் இல்ல. எஃப்ஐஆர் அவங்க இல்ல அரவிந்தன், ஒரு நிமிஷம். எஃப்ஐஆர் வந்து அவங்க நம்மளுடைய டிவிஏசி எஃப்ஐஆர் தான் எடுக்கிறாங்க. பேஸ் வந்து உங்களுக்கு டிவிஏசி எஃப்ஐஆர் தான். இப்ப இந்த கேஸே பாத்தீங்கன்னா 41 எஃப்ஐஆர் இருக்கு. 41ல இருந்து 42 எஃப்ஐஆர் எல்லாமே 2016-17ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எஃப்ஐஆர் தான் எடுக்கிறாங்க. அதை வச்சுதான் அவன் பண்றான். சிபிஐ வந்து அது ஒரு சிபிஐக்கு எப்படின்னா அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சயின்டிபிக்கா பண்றாங்க. இவங்க எப்படின்னா பிஎம்எல்ஏ மட்டும்தான் அவங்க கணக்கு. எப்படியாவது உன்னுடைய பணம் ஃபாரின்ல எங்கேயாவது இன்வெஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா யூ வில் பி இன் சூட், அப்படிதான் கணக்கு உங்களுக்கு. இவங்க அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்ப சோ கேஸ்ல அது இருக்கோ இல்லையோ அவங்க அதை நோக்கி நகர்த்துற ஒரு வழியையும் பாக்குறாங்க. அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு லூப் ஹோல் கிடைக்குதா, இவர் எங்கேயாவது கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கானா ஷெல் கம்பெனில, இதெல்லாமே அவங்க பாக்குறாங்க. இதுக்கு தான் அவங்க பண்றாங்க. இப்ப எஃப்ஐஆர் வந்து முக்கியமாவே வந்து நீங்க நல்லாவே கவனிச்சீங்கன்னா 41 எஃப்ஐஆருமே முக்காவாசி டிவிஏசியோட பேஸ்ட் ஆன் த டிவிஏசி எஃப்ஐஆர் வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா இவங்க ஒரு ஃபைனலா ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணும் போதுதான் நமக்கு ஸ்பெஷல் கோர்ட்ல பண்ணும் போதுதான் நமக்கு என்னென்ன சார்ஜஸ்ன்றது தெரிய வரும். சோ இதுல நீங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரன்சி கிடையாது. டிவிஏசில இருக்கிற டிரான்ஸ்பரன்சி இதுல கிடையாது, டெஃபினட்டா கிடையாது. என்ன ஏன்னா டிவிஎஸ்சி வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு வித்துருக்கான், 3 பிராண்ட்ல ஒரு பிராண்ட ப்ரோமோட் பண்றான் அப்படின்றத மட்டும்தான் இருக்கும். கம்ப்ளைண்ட் பேஸ்ட் ஆன் த கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. இப்ப இவன் பேஸ்ட் ஆன் தி கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, பேஸ்ட் ஆன் தி டிவிஎஸ்சி எஃப்ஐஆர்ஸ். சோ 2016 அதுல ஏடிஎம்கே சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா இப்ப என்ன பிம்பம் வருது, திமுக மட்டும்தான் இதுல எல்லாம் பண்ண மாதிரியும் அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தராரு. இவர் 2017ல இருந்து இருக்குன்றதே அவரு இப்ப முத்துசாமி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, 2017ல வந்து நாங்க எல்லாமே ஒண்ணுமே இல்லைன்னு டிவிஎஸ்சி சொல்லிட்டாங்க, இப்ப அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்றாரு. அவரு என்னன்னா அங்க இருந்து இங்க வந்ததுனால அவருக்கு சில நாங்க அந்த எஃப்ஐஆர் நகல்களை எடுத்து அது எந்த அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர், யாருடைய புகார் அப்படிங்கறதெல்லாம் நாங்களும் பார்த்தோம் சார். அதுல என்னன்னா சார், பெரும்பாலான புகார்கள் எல்லாமே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்தது எல்லாமே அரசு அதிகாரிகளாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்த புகார் நடத்தி அந்த ரைடின் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதான் சொல்றேன். இப்ப அதைத்தான் திருப்பி சொல்றேன். இப்ப எல்லாமே ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. அது வந்து எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே ஒரு இப்ப டிவிஎஸ்சி கொண்டு போறது வந்து இது அவங்க பொழிந்தி சார் சொன்ன மாதிரி 4 வருஷம் என்ன பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் இப்ப இவங்களும் கொஞ்சம் அவங்க ஏதோ ஒரு கம்பல்ஷனோ இல்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச திமுக ஏதோ ஒரு கம்பல்ஷன் ஆர் ஏதோ ஒரு விஷயத்தினால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க எல்லா விஷயத்தையுமே. இதே மேடம் ஜெயலலிதா இருந்தப்ப திமுக மந்திரிகள் மேல எப்படி சொத்து வருமானத்துக்கு மீறிய சொத்து வழக்கு கேஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு, எவ்வளவு பேருக்கு எல்லா மந்திரிகள் மேலேயும் இது பதிஞ்சாங்க, நல்லா தெரியும். ஆமா, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப சாஃப்ட் பெடலிங்கோ. ஏன், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ரீசன், அத இவரு நம்ம மதிப்புக்குரிய திமுக பேச்சாளர் அவர்கள் கிளாரிஃபை பண்ணோம். அதனால இடி மேல எந்த நம்பிக்கையும் கிடையாது அரவிந்தன். இடி மேல தமிழ்நாட்டுல வந்து டெல்லி மாதிரியோ ஜார்க்கண்ட் மாதிரியோ சத்தீஸ்கர் மாதிரியோ இல்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாதீங்க. இந்த இதை வச்சு எலெக்ஷனுக்கு
கொண்டு போகவும் முடியாது. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார்.